ஒரு சுவையான பீஸா செய்ய போறோம். முதல்ல மாவு எடுத்து உருளைக்கிழங்கு கட்டையால மெல்ல மெல்ல தேய்க்கணும். நல்லா பெருசா வரணும். ஓகே, ஆஹா சரியா வந்துருச்சு. அடுத்து சுவையான தக்காளி சாஸை ஊற்றி எல்லா இடத்துலையும் பரப்பி விடணும். இப்போ நிறைய சீஸ் இருக்க வேண்டிய நேரம். சீஸ் இல்லாம பீஸா வாடடா. இப்போ முக்கியமான பகுதி தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தயாரான பீஸாவை அடுப்புக்குள்ள வச்சு நல்லா வேக வைக்கலாம். முடிஞ்சது. ஆவி பறக்கும் சுவையான பீஸா ரெடி. இப்போ இதை சாப்பிட்றதுக்கு ஏதுவா சமமா 6 பீஸா நம்ம வெட்ட போறோம். அதுவும் சமமான பகுதியா அழகா வெட்டிக்கலாம். ஓகேவா? அழகா வெட்டினதுக்கு அப்புறம் அடட, வெளியில ஒரு பெரிய கியூட்டான பிக்கு நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கே. அதுக்கு பீஸா வேணுமா, ஒரு துண்டு அதுக்கும் கொடுப்போம். அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு. வாவ், தேங்க்யூ. Subscribe for more videos.